character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. Today நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டில் ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம் ஃபிசிக்ஸில். ஓகே, ஃபிசிக்ஸோட ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ரிவிஷன் கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டு உங்களுக்கு கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டர்ன் அப்படின்றத உங்களுக்கு கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி 1 மார்க் எவ்வளோ கொஷின்ஸ் வரும், 2 மார்க் எவ்வளோ கொஷின்ஸ் வரும், இந்த 3 மார்க் எவ்வளோ கொஷின்ஸ் வரும், 5 மார்க்ஸ் எத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படின்றது பேட்டர்ன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் படிக்கலாம், இதை பேஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்டோட ரிவிஷன் பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் யூனிட்டோட ரிவிஷன் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு 2 டைம்ஸ் போட்டிருக்கோம், 2 டைம் ரிவிஷன் எடுத்திருக்கோம், கிளாஸும் எடுத்தாச்சு. ஸோ ப்ரீ குவார்டர்லி எக்ஸாமும் எழுதுறீங்க ஃபஸ்ட் யூனிட். ஸோ அதனால் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் அந்த கொஷின் மட்டும் பார்த்துட்டு செகண்ட் யூனிட்டுக்கு நம்ம ரிவிஷன் போயிடலாம். ஓகே, செகண்ட் யூனிட்டில் தான் நீங்கள் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு திரும்ப சொல்லியிருக்கேன். ஸோ செகண்ட் யூனிட் ரிவிஷனுக்கு நம்ம போயிடலாம். இப்போ நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். ஃபஸ்ட் யூனிட் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் நேச்சர் அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இந்த யூனிட்டில் நீங்கள் என்னென்ன படிச்சிருப்பீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஜெனரல் discovery of the physics and understanding physical quantities in importance, different system of units prepare பண்ணிருப்பீங்க, and dimension formula prepare பண்ணிருப்பீங்க, and homogeneity of the physical quantities என்னன்னு படிச்சிருப்பீங்க, that is precision அப்படின்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க, accuracy அப்படின்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எழுதுறது ரூல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்துருப்போம். இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கொஷின்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் யூனிட்டில். அதே போல் செகண்ட் யூனிட்டில் 15 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 15 கொஷின்ஸ் புக் பேக் கொஷின்ஸில் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஏன்னா அந்த புக் பேக் கொஷின் வந்து உங்களுக்கு 1 வேர்ட், மோஸ்ட்லி 90% 1 வேர்டு வந்து உங்கள் புக் பேக் கொஷின் தான் வரும். ஸோ அதனால் புக் பேக் 1 வேர்ட் கொஷினை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா 2 யூனிட்டில் 31 மார்க் கொஷின் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் இருக்கும். அந்த 30 கொஷின்ஸை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் 1 மார்க் ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் 1 மார்க் கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்னென்ன டைப்ஸ் இருக்குது, வாட் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அதை எழுத போகிறீங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹவ் வில் யூ மெஷர் த டைமென்ஷன் ஆஃப் the meter moon using the parallax method. So parallax method யூஸ் பண்ணி distance measurement பண்ணுற மெத்தட், இந்த மெத்தடும் ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸோ இதையும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ரைட் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மின் த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அந்த ரூல்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஷார்ட் ஆன்சர் அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு 3 or 4 ரூல்ஸ் எழுதுங்க. ஸோ பிக் கொஸ்டின் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 6 ரூல்ஸ் 7 ரூல்ஸ் எழுதலாம். ஷார்ட் ஆன்சருக்கு ஒரு 3 or 4 ரூல்ஸ் எழுதுங்க கரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த லிமிடேஷன் ஆஃப் த டைமென்ஷன் அனலைசஸ். ஸோ டைமென்ஷன் அனலைசஸ் வச்சு படிச்சிருப்போம். ஒரு ஃபார்முலான்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஸோ அதுக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி கொடுக்கணும், ஸோ அதுக்கான லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் லிமிடேஷன்ஸ் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் தான் லிமிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிமிடேஷன்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்போம், அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி எக்ஸ்பிளைன் த வித் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ வாட் இஸ் ப்ரிசிஷன் அப்படின்னா என்னென்னு டிஃபைன் பண்ணணும், அக்யூரசி அப்படின்னா என்னென்னு டிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள் எழுதணும். ஸோ இது எழுதுனா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு புக்கில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் லாங் ஆன்சர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த யூஸ் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் வெர்னியர் கேலிப்பர் மெஷரிங் த ஸ்மாலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்மாலர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு சம் மெத்தடை பார்த்தோம், லாங்கர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு சம் மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸ்மாலர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு வே யூசிங் ஃபார் த வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்றது. அண்ட் லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரேடார் மெத்தட், பேரலாக்ஸ் மெத்தட், ட்ரையாங்குலர் மெத்தட் அப்படின்ற மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதில்
ரேடார் மெத்தடு, பேரலக்ஸ் மெத்தட், ட்ரையாங்குலர் மெத்தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதையும் பார்த்துங்க கேட்கறதுக்கு சான்சஸ். ஸோ ஸ்க்ரூ கேஜ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து பிக்சர் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸ்க்ரூ கேஜ் அந்த வெர்னியர் கேலிப்பர் அந்த பிக்சர்ஸ் ஜீரோ எரர் பார்க்குற பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர்ஸை ட்ரா பண்ணி நீங்கள் எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். லாஸ்ட்டு குவார்டர்லி ப்ரீ குவார்டர்லி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா யாருமே நிறைய பேர் பிக்சர்ஸ் எழுதாமல் ஒன்லி தியரி மட்டும் எழுதுனீங்க. ஆனால் பிக்சர்ஸ் இருந்தால் தான் இது உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஏன் விஷயம். நெக்ஸ்ட்டு ரைட் எ நோட் ஆன் த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் டு மெஷர் த லார்ஜ் டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் லார்ஜ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தடு அண்டு ரேடார் மெத்தடு, பேரலக்ஸ் மெத்தட் அப்படின்ற மெத்தட் பார்த்தோம். இதில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட் கேட்டிருக்காங்க அண்ட் ரேடார் மெத்தட் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஈஸியான மெத்தட் தான். ஸோ ரெண்டு மெத்தட் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். ஸோ எரர்ஸில் நம்ம பார்த்துருப்போம் அப்சல்யூட் எரர், மீன் எரர், ரேண்டம் எரர். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். நம்ம அந்த எரர்ஸோட டிஃபரன்ஷியேஷன் ஆல்ரெடி நானும் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் த எரர்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது அந்த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் எழுதி அதில் என்னென்ன சப்டாப்ஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. திஸ் டீட்டெயில்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் த எரர்ஸ். நெக்ஸ்ட் வாட் யூ மீன் பை த ப்ரொபகேஷன் ஆஃப் த எரர்ஸ், அதுவும் நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ்னால் என்னது, அதில் வந்து எக்ஸ்பிளைன் த ப்ரொபகேஷன் ஆஃப் த எரர்ஸ் இன் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸில் உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா அடிஷன் இருக்கும், சப்ட்ராக்ஷன் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும், டிவிஷன் இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா புக் பேக்கில் ஸோ அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். அதை மட்டும் நீங்கள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஸோ அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அடிஷனும் அண்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும். ஓகே, திஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட். ஸோ ஃபஸ்ட் யூனிட்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின் மோஸ்ட்லி அதிகம் வராது. மோஸ்ட்லி அந்த ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரேடாரில் ஒரு கொஸ்டின் வரும். ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரேடார் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரையாங்குலேஷன் மெத்தட், பேரலக்ஸ் மெத்தட் இதுலேருந்து ஏதாவது சம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி ப்ராப்ளம்ஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் ஏதாவது வேல்யூ கொடுத்துட்டு சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் டைமென்ஷன் ஃபார்முலாஸ் பார்த்துங்க. டைமென்ஷன் ஃபார்முலாஸ் ஏதாவது புக் பேக் இல்லாமல் உள்ளே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை பார்த்துங்க உங்களோட. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் யூனிட் நம்ம ரிவிஷனுக்கு போயிடலாம். ஓகே see that this is a unit, second unit, kinematics. ஸோ இந்த கைனமேட்டிக்ஸில் நீங்கள் என்னென்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். இப்போ மோஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு வேரியஸ் டைப்ஸாக இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன் அண்ட் ரொட்டேஷன் மோஷன், தட் இஸ் ஆசிலேஷன் மோஷன் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகும்போது என்னென்ன ஃப்ரேஸ் அதில் கோஆர்டினேட்ஸை பேஸ் பண்ணி நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அதெல்லாம் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ், ஸ்கேலார்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், வாட் இஸ் வெக்டார்ஸ், வாட் இஸ் ஸ்கேலார்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸை படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் கால்குலஸ் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ் அதை படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் மோஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் அண்ட் தர் வேரியேஷன் வித் த டைம். ஸோ டிஸ்டன்ஸ் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, ஸோ வேரியேஷன் ஆஃப் த டைமை பொறுத்து அப்படின்றத அதை படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் வெலாசிட்டி படிச்சிருப்போம், relative velocity. Next kinematics equation of the motion, very 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 important topic, and analyze the various types of motion objects under the gravitation force, radius and degrees என்னன்னு படிச்சிருப்போம். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், சென்டிபெடல் ஆக்சலேஷன் அண்ட் சென்டிபெடல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு படிச்சிருப்போம். ஸோ இப்போ இதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். என்னென்ன சொல்லுங்கள். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லி அதிக கொஷின்ஸ் உங்களுக்கு வராது. இல்லை என்னென்னா ஃபாஸ்டரு, ஆவரேஜ், ஸ்லோவர் இதெல்லாம் பற்றி என்ன படிச்சிருப்போம். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அண்ட் மோஷன். ஆல்ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஏற்கனவே நம்ம நியூட்டன்ஸ் லாவில் பார்த்துருப்போம். வாட் இஸ் ரெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் லா வந்து ரெஸ்ட்டை பற்றி சொல்கிறது, செகண்ட் லா வந்து ஃபோர்ஸை பற்றி சொல்கிறது, தேர்ட் லா வந்து வேரியேஷனை பற்றி சொல்கிறது அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படின்றத என்னென்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அதில் 3 கோஆர்டினேட் இருக்கும் அப்படி வந்து பார்த்துருவோம். எக்ஸ், ஒய், இசட் அப்படின்ற 3 கோஆர்டினேட்ஸ் டிபெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து this is x, y and distance is a given position along the x, y and z axis is called as coordinate axis அப்படின்றத பார்த்துருப்போம். இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். திஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இது அண்டர்லைன் பண்ணிங்க. இதுதான் 3 கோஆர்டினேட்ஸ் எக்ஸ், ஒய், இசட். ஸோ 3 கோஆர்டினேட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. திஸ் எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் அண்ட் இசட் கோஆர்டினேட். இது ரைட் ஹேண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம். இது ரைட் ஹேண்ட் கோஆர்டினேட்ஸ் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு இசட் ஆக்சிஸ், திஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இது ரைட் ஹேண்ட் ஆக்சிஸ். இதில் வந்து ரைட் ஹேண்ட் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லியிருப்பாங்க. திஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், திஸ் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்றது.
லெஃப்ட் ஹேண்ட் ரொட்டேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் மாஸ், எந்த ஒரு பாயிண்ட்டை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இதுவாகிருக்கோ ஸ்டோர் ஆகிருக்கோ அது வந்து பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பால் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பாலோட சென்டர் பார்ட் இஸ் பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கே வந்து எல்லாரோட டென்சிட்டி வந்து எங்கே வந்து கோஆர்டினேட் ஆகிருக்கோ தட் பிளேஸ் இஸ் பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை படிச்சுங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதான் பார்த்துப்போம். லீனியர் மோஷன், ஆசிலேஷன் மோஷன், சர்க்குலேட்டரி மோஷன் அப்படின்றது சொல்லிட்டு. ஓகே, வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறது. லீனியர் மோஷன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஆப்ஜெக்ட் செட் டு பி லீனியர் மோஷன்ஸ் மூவ் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் மோஷன் லீனியர் மோஷன், அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா ஸோ ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா சர்க்குலர் மோஷன், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துங்க. திஸ் வந்து ரொட்டேஷன் மோஷன். திஸ் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம். ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ரொட்டேஷன் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா திஸ் ரொட்டேஷனல் மோஷன் இருக்குது பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள், அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வைப்ரேட்டரி மோஷன். திஸ் வைப்ரேட்டரி மோஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரெசன்ட். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகுது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது வந்து வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். ஸோ ஒன்றுக்கு இப்போ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு கேட்டு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ஸோ எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். டைப்ஸ் ஆஃப் மோஷன் எழுதிட்டு எக்ஸாம்பிள் எழுதணும். ஸோ மோஷன் இஸ் ஒன் டைமென்ஷன். அதுக்கப்புறம் மோஷன் ஒன் டைமென்ஷன், டூ டைமென்ஷன், த்ரீ டைமென்ஷன். ஒன் டைமென்ஷன் மீன்ஸ் லீனியர் மோஷன் தான். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆச்சுன்னா அது வந்து ஒன் டைமென்ஷன். ஸோ ரெண்டு டைமென்ஷன், ரெண்டு பிளேஸ் பார்ட்டிகுலர் மூவ் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் மூவ் ஆகுதுன்னா அது வந்து டூ டைமென்ஷன். ஸோ த்ரீ டைமென்ஷன் எக்ஸ் ஒய் இசட் த்ரீ டைமென்ஷன் மூவ் ஆகுது அதுனா த்ரீ பிளேசஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அது த்ரீ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்துங்க. மோஷன் டூ டைமென்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, மோஷன் ஒன் டைமென்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்துங்க. திஸ் ஒன் டைமென்ஷன் டெஃபினேஷன், டூ டைமென்ஷன் டெஃபினேஷன்லாம் பார்த்துங்க. ஸோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, கர்வில் மூவ் ஆகும். ஸோ டூ டைமென்ஷன் அப்படின்னா கர்வில் மூவ் ஆகும், அதெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் மோஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மோஷன் த்ரீ டைமென்ஷன் டெஃபினேஷன் இதை பார்த்துங்க. எலிமெண்ட்ரி கான்செப்ட் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா. ஸோ ஸ்கேலார் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க ஷார்ட் ஆன்சரில் பார்த்துங்க. வாட் இஸ் ஸ்கேலார், அதனோட யூனிட் கேட்பாங்க. வாட் இஸ் எக்ஸாம்பிள், அதுக்கான எக்ஸாம்பிள் படிச்சுங்க. டிஸ்டன்ஸு, மாஸ், டெம்பரேச்சர், ஸ்பீட் அண்ட் எனர்ஜி இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. அண்ட் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா this quantity which is described by the both magnitude and direction is called as both magnitude and direction is called as vector quantity. ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றது கீழே கொடுத்துருப்பாங்க. அதே போல் இதனோட குவான்டிட்டி பார்த்துங்க, வெக்டார் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றதுக்கு என்னென்ன டைரக்ஷன் அப்படின்றத பார்த்துங்க. நெக்ஸ்ட் பேரலல், ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ். ஸோ வெக்டர் இட் இஸ் அ குவான்டிட்டி which is described by the both magnitude and direction. ஸோ magnitude and direction வந்துன்னா அது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் வந்துன்னா அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துங்க. The examples very very important. Next, magnitude of the vectors. ஸோ அவனோட லென்த்தை பொறுத்து வெக்டர்ஸ் நமக்கு பார்க்கணும். இப்போ ஒரு வெக்டர் சிம்பிள்ஸ் போடுறாங்க அப்படின்னா ஸோ அந்த வெக்டர் சிம்பிள்ஸ் லென்த்தை பேஸ் பண்ணி தான் வந்து மேக்னிடியூட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் திஸ் இஸ் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இந்த இவ்வளோ லென்த்து கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் வந்து இதோட இந்த வெக்டரோட மேக்னிடியூட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். இதில் என்னென்ன வெக்டர்ஸ் அப்படின்னா ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்றது இருக்கும், கொலினியர் வெக்டர்ஸ், ஈக்குவல் வெக்டர், கொலினியர் வெக்டர்ஸ் அண்ட் பேரலல் வெக்டர்ஸ் அப்படின்றத பார்த்தோம். அது இதுக்கும் ஒரு வெக்டர்ஸ்க்கும் சம் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஃபார் 0 to 180 டிகிரி அப்படின்னா அது வந்து கொலினியர் வெக்டர் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்துங்க. ஆங்கிள்ஸ் பார்த்துங்க ஒரு வெக்டர்ஸும். ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துங்க, அவங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆன்டி பேரலல் வெக்டர், பேரலல், அப்புறம் ஆன்டி பேரலல். ஸோ பேரலல் அப்படின்னா ஸோ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் வந்துன்னா பேரலல் ஈக்குவலாக. ஸோ ஆன்டி பேரலல் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போச்சுன்னா அது ஆன்டி பேரலல். ஸோ இதனோட இது பார்த்தோன்னா 180 டிகிரி, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணினா உங்களுக்கு வரது 180 டிகிரி உங்களுக்கு வரும். ஸோ ஈக்குவல் வெக்டர்ஸுக்கு டிகிரி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, தட் வந்து 180 டிகிரி. நெக்ஸ்ட் யூனிட் வெக்டர். வெக்டர்ஸ் டிவைடட் பை மேக்னிடியூட் இஸ் ஏ யூனிட் வெக்டர். ஸோ மேக்னிடியூடில் நம்ம டிவைட் பண்ணோம்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் த ரிசல்டன்ட் வெக்டர்ஸ், த யூனிட் வெக்டர் ஏ வெக்டர்ஸ் டினோட்டட் பை த ஏ கேப், that is a cap. இந்த ஃபார்முலா வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பை ஏ. இதை மார்க் பண்ணிங்க. ஓகே, இந்த ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி தான் இதை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஏ வெக்டர்னும் போது ஏ சைடு போயிடும். ஸோ ஏ இன்ட்டு ஏ கேப் அப்படின்ட்டு போகணும். Thus we can say that the unit vector specifies only the direction of the vector quantity. ஸோ இது ஒன்லி உங்களுக்கு என்னென்னா டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார் குவான்டிட்டி மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டர்ஸ் இஸ் ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப் பி த 3 யூனிட் வெக்டர்ஸ் விச் இஸ் ஸ்பெசிஃபை டைரக்ஷன் along the positive x axis ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் பாசிட்டிவ் இசட் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அதனோட யூனிட் வெக்டர் வந்து ஐ கேப், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா அதனோட யூனிட் வெக்டர் ஜே கேப், இசட் ஆக்சிஸ் அப்படின்னா அதனோட யூனிட் வெக்டர் கே கேப் அப்படின்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ். இப்போ ரெண்டு வெக்டர் எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் மெத்தடில் கொடுத்துருப்பாங்க.
இந்த triangular law of addition வந்து very 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 important 5 mark questions ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு ஸோ வெக்டர் எடுத்துட்டோம்னா எண்டு பகுதி இது வந்து டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் வந்து ஹெட் வெக்டர் சிம்பிள்ஸ் போட்டிருக்கோம்ல அந்த பிளேசஸ் வந்து ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு கீழே இருக்கிறது வந்து டைல் அப்படின்னு எடுத்துருப்போம். ஸோ 2 வெக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. தட் இஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். ஸோ இது இதனோட டைல் பகுதி, இது ஹெட் பகுதி, இதனோட டைல், இதனோட ஹெட் அப்படின்னு எடுத்துருக்கோம். Find the resultant of the two vectors, apply the triangulation law of the addition for the follows. இப்போ triangulation of the addition ஃபாலோ பண்ணி resultant of the two vectors வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ a vector b vector அப்படி எடுத்துட்டோம்னா this resultant vector r vectors equal to a plus b வரும். To explain the further head of the vectors, a vectors connected to the tail of the second vector b, let theta be the angle between the a and b. thetaன்றது a க்கும் b க்கான angle அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ OQ is equal to நம்ம வரது வந்து OP plus PQ அப்படின்னு வரும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர்ஸ் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. அதை சால்வ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரையாங்குலேஷன், இதுதான் ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து இந்த பார்ட் தான். இப்போ காஸ் தீட்டா அப்படின்னு கூட AN by BN அப்படின்னு வரும். ஏன்னா பிக்சர் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் சைன் தீட்டா வந்து BN by B அப்படின்னு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி AN நம்ம கால்குலேட் பண்ணும்போது B அந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு AN B காஸ் தீட்டா அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு BN இஸ் ஈக்குவல் டு B இந்த சைடு போச்சுன்னா B சைன் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் ட்ரையாங்கிள் OBN நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். OB இஸ் ஈக்குவல் டு ON ப்ளஸ் BN அப்படின்றது. தட் OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ON ஸ்கொயர் ப்ளஸ் BN ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் நம்ம கால்குலேட் பண்ணும்போது தட்ஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பி சைன் தீட்டா ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதை உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2ab. ஸோ ஏ ஸ்கொயர் அப்படின்னும் போது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் தட் இஸ் 2ab இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காமனாக ரெண்டுத்தில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரெண்டுத்தில் காமனாக இருக்கும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்னு வரும். ப்ளஸ் இந்த 2ab காஸ் தீட்டாவை இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ரூட்டில் எழுதும்போது ஸோ ஆர்ன்னு மாறும். இதை என்ன பண்ணியிருக்காங்க, ரூட்டை ஆர் கேன்சல் பண்ணும்போது எல்லாமே ரூட்டாக மாறணும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab சைன் தீட்டா வரும். ஆல்ரெடி இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆகிடும்னா 1ன்னு வந்துடும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சம் ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. திஸ் வந்து 1ஆக மாறிடும். மீதி வர்றது உங்களுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. ஸோ இதை வந்து ஸ்கொயர் கேன்சல் பண்ணும்போது this part வந்து உங்களுக்கு ரூட்டாக மாறிடும். ஸோ விச் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். நெக்ஸ்ட் ரிசல்டன்ட் வெக்டர்ஸ் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் மேக்னிடியூட் வச்சு கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ மேக்னிடியூட் எடுக்கும்போது நம்மளுக்கு வர ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா tan alpha is equal to bn by ON வரும். ஸோ ON பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் OA ப்ளஸ் AN வரும். ஸோ BN is equal to BN sin theta, OA is A and A is B cos theta. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா this alpha is equal to tan அந்த சைடு போச்சுன்னா tan inverse B sin theta A plus B cos theta அப்படின்னு வரும் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்லாம் பார்த்துங்க. ஏதாவது எக்ஸாம்பிள் சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 3 மார்க்ஸில் 2 மார்க்ஸில் ஏதாவது சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் ஆஃப் த 2 வெக்டர்ஸ். இப்போ 2 வெக்டர்ஸை வந்து சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இது எப்படி சப்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் ஒன்று பார்த்துக்கோங்க. ஆர் வெக்டர் ஏபி அப்படின்னும் போது ஸோ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A minus B அப்படின்னு வரும். ஓகே, நம்மளுக்கு ஏவோட காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா தட்ஸ் AXI ப்ளஸ் AYJ கேப் ப்ளஸ் AZK கேப். காம்பனன்ட் ஆஃப் த A வெக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் AXI கேப் ப்ளஸ் AYJ கேப் அண்ட் AZK கேப் அப்படின்றத எழுதிங்க. இப்போ எப்படி சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு வெக்டர் அடிஷன் நம்ம பார்த்தோம். இப்போ வெக்டர் சப்ட்ராக்ஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது, தட் இஸ் நம்ம ஏவோட காம்பனன்ட் இஸ் AX ப்ளஸ் I கேப் ப்ளஸ் AYJ கேப் ப்ளஸ் AZK கேப். பியோட காம்பனன்ட் BXI கேப் ப்ளஸ் BYJ கேப் ப்ளஸ் BZK கேப். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இங்கே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி வெக்டர் யூனிட் வெக்டர் அவுட் சைடில் போட்டுருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி இதனோட யூனிட் வெக்டரை அவுட் சைடில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் A2 ப்ளஸ் B2 ப்ளஸ் யூனிட் வெக்டரை வெளியே போட்டுக்கணும். திஸ் அடிஷன். இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்லாம் பாருங்கள். இப்போ ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா B ப்ளஸ் A ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, A வெக்டர் மைனஸ் B வெக்டர் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, அண்ட் B வெக்டர் மைனஸ் A வெக்டர் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இதை நீங்கள் சம் வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுங்க, சப்ட்ராக்ஷன் பண்ணி போடுங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கிளாஸில் வந்து கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. A ப்ளஸ் B அப்படின்னா 2 வெக்டர் எடுத்திருக்காங்க. 6y ப்ளஸ் 7j ப்ளஸ் 4k வெக்டர் ஏவோட வெக்டர் அண்ட் பியோட வெக்டர் 6i ப்ளஸ் 3j ப்ளஸ் 2k வெக்டர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 5 ப்ளஸ் 6 11 அண்ட் 7 ப்ளஸ் 3 10 minus 4 plus 2k, that is value is minus 2k value. Next பார்த்தீங்கன்னா B plus A. இப்போ B வெக்டரை ஏவால் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை ஆட் பண்ணும்போது ஸோ B வெக்டர் திஸ் A வெக்டர் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள். ஸோ 6 plus 5
and 3 plus 7 and 2 minus 4. 2 minus 4 na 2 minus k வரும். 6 plus 5 11j plus 3 plus 8 10j and minus 2k. அப்போ ரெண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு சேமாக வருது. அப்போ a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு b வெக்டர் ப்ளஸ் a வெக்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a வெக்டர் மைனஸ் b வெக்டர் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வர ஆன்சர் மைனஸ் i ப்ளஸ் 4j மைனஸ் 6k அப்படின்னு வருது. அதே போல் b வெக்டர் மைனஸ் a வெக்டர் நம்ம மாற்றி சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது வர வேல்யூ i மைனஸ் 4j ப்ளஸ் 6k அப்படின்னு வருது. ஸோ இந்த a மைனஸ் பியோட வெக்டரோட ஆப்போசிட் தான் b மைனஸ் a வெக்டர். ஸோ நாட் ஈக்குவல் டு த a வெக்டர் மைனஸ் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு b வெக்டர் மைனஸ் a வெக்டர். ஸோ ஈக்குவலாக உங்களுக்கு வராது. ஓகே, இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் பாருங்கள் ஒரு முறை. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த வெக்டர் பை த ஸ்கேலார் எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம் வெக்டர் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ ஒரு வேல்யூ எடுத்திருக்காங்க. கவனி, ஏவோட வேல்யூ 2i கேப் ப்ளஸ் 3j கேப். என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா 3a ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க 3 அப்படின் போது 3 ஏவால் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2i கேப் ப்ளஸ் 3j கேப். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 2 6i கேப் அண்ட் 3 இன்ட்டு 3 9j கேப். So the vector 3a cap in the same direction as the vector a cap. இப்போ 3a ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் வரதுனால உங்களுக்கு சேம் டைரெக்ஷன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் பாருங்கள், ரெஃபருங்க, எல்லாமே ரிவைஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் சப்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணி பாருங்கள். நோட்ஸ் என்னென்ன டவுட்ஸ் இருக்கும் நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணிவிட்டு வந்து கிளாஸில் என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டெஃபனிஷன்ஸ் உங்களுக்கு 2 மார்க்ஸில் வரும், மார்க் பண்ணிங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த டூ வெக்டர்ஸை வந்து கேட்டிருப்பாங்க, ஆல்ரெடி மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ ரெண்டு வெக்டர்ஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒரு 11 ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். இந்த 11 ப்ராப்பர்ட்டிஸும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். த ப்ராடக்ட் குவான்டிட்டி a வெக்டர் டாட் b கேப் இஸ் ஆல்வேஸ் ஸ்கேலார் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணிங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில். இப்போ a வெக்டர் டாட் b வெக்டர்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. இட் இஸ் பாசிட்டிவ் இஃப் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் இஸ் acute. எப்படின்னா லெஸ் தென் 90 இருக்கும்போது தஸ் வேல்யூ இஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம் அப்டியூஸ். ஸோ அக்யூட்டில் இருக்கும்போது ஆங்கிள் இஸ் லெஸ் தென் 90 அண்ட் அப்டியூஸ் இருக்கும்போது ஆங்கிள் இஸ் தீட்டா இஸ் லெஸ் தென் 90 டிகிரி லெஸ் தென் 180 டிகிரி. ஸோ 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் இருக்கிறது ஆப்டியூஸ் அப்படின்றது. இதெல்லாம் பார்த்துங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் 11 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், சில ப்ராப்பர்ட்டிஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, இதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இஃப் த டூ வெக்டர்ஸ் a and b ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ரெண்டு வெக்டர்ஸ் பர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் தென் த ஸ்கேலார் ப்ராடக்ட் a வெக்டர் டாட் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இது ஷார்ட் ஆன்சரில் ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இந்த பாயிண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது பார்த்துங்க. பிகாஸ் காஸ் தீட்டா அந்த டைமில் என்னென்னா 90 டிகிரியாக வரும். ஸோ 90 டிகிரி வரும்போது 0 ஆகிடும். தென் த வெக்டர்ஸ் a வெக்டர்ஸ் அண்ட் b வெக்டர்ஸ் செட் டு பி உங்களுக்கு ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவாங்க. 0 வந்ததுன்னா தட்ஸ் வந்து ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 1 வந்ததுன்னா தட்ஸ் நார்மலைஸ்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, இந்த 11 பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ப்ராப்ளம் போட்டு பாருங்கள். ஓகே, இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டாட் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ராப்ளம் போடும் மேக்னிடியூட் ஃபைன் பண்ணும்போது எப்படியுமே ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுங்க. திஸ் ஃபார்முலா திஸ் செக் வெதர் த ஃபாலோயிங் வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல். இப்போ ஆர்த்தோகோனல் அப்படின்னா செக் பண்ண சொல்கிறாங்க ரெண்டு வெக்டர்ஸ். அப்போ a டாட் b நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணும்போது 0 வந்ததுன்னா தட் வேல்யூ இஸ் ஆர்த்தோகோனல். இங்கே பாருங்க 0 வரல, நாட் ஈக்குவல் 0வாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் நாட் ஆர்த்தோகோனல். பட் c டாட் d பண்ணும்போது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0 வரும். தட் இஸ் ஆர்த்தோகோனல் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வெக்டர் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா டாட்டில் யூஸ் பண்ணணும். வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னா கிராஸில் யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி கிளாஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படின்றது ஸ்கேலார் ப்ராடக்ட். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெக்டர் போகிறத கண்டிப்பாக வெக்டர் போட்டாகணும். ஸ்கேலர் போகிற வெக்டர் ஸ்கேலர் கண்டிப்பாக போடணும். உங்களுக்கு வெக்டர் சிம்பல்ஸ் கரெக்டாக போடணும். டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாட் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். கேப்பு அப்படின்றது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேப்பு கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ எதை போடலனாலும் ஒரு இடத்த விட்டுட்டிங்கன்னா அது வந்து தப்பு, கண்டிப்பாக தப்பு போடலாம். அதனால் எங்கெங்கே வெக்டர்ஸ் வரணும், எங்கெங்கே கேப் வரணும், எங்கே டாட் ப்ராடக்ட் வரணும், எங்கெங்கே கிராஸ் ப்ராடக்ட் வரணும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக சிம்பிள்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ். இதுக்கான டெஃபினிஷன் பார்த்துங்க. ஸோ ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டெஃபினிஷன் தஸ் இஃப் a வெக்டர் அண்ட் b வெக்டர்ஸ் ஆர் டூ வெக்டர்ஸ், ரெண்டு வெக்டர்ஸ் a வெக்டர்ஸ் அண்ட் b வெக்டர்ஸ் ரெண்டு வெக்டர்ஸ் எடுத்துட்டோமா, தென் திஸ் வெக்டர் ப்ராடக்ட் இஸ் ரிட்டன் ஆஸ் a வெக்டர் கிராஸ் b வெக்டர். ஞாபகம் வச்சுங்க. நம்ம பார்க்கும்போது ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் டாட் வச்சுருப்போம், a வெக்டர் டாட் b வெக்டர் அப்படின்றது. இங்கே பாருங்கள் கிராஸில் இருக்கும் a வெக்டர் கிராஸ் b வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கோம். விச் இஸ் வெக்டர் c இஸ் டிஃபைன்ட் பை தட் இஸ் a வெக்டர் கிராஸ் b வெக்டர். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், ab sin theta இன்ட்டு n கேப் a டாட்
B vector AB cos theta அப்படின்னு எதிர்க்கோம்லாம் பார்த்துங்க. The direction of the A vector in the B vector cross B vector that is C is perpendicular with the plane of containing. ஸோ டைரக்ஷன் பார்க்கும்போது இந்த ரெண்டு வெக்டார்ஸும் சிக்கு வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்றாங்க. தட் இஸ் வந்து கிராஸ் ப்ராடக்ட்டை கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்துங்க. ஸோ A is equal to C is equal to ஆல்ரெடி பார்த்தோம்னா A வெக்டர் கிராஸ் B வெக்டர். ஸோ அதை மேக்னிடியூடில் எழுதியிருக்காங்க. A வெக்டர் A கேப் மேக்னிடியூட் B கேப் தட் இஸ் சைன் தீட்டா n கேப் அப்படின்றது. C வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருவோம், இதை ஒன்ஸ் டைம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் ஸ்கேலர் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் 11 பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு திஸ் வெக்டார் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ். ஸோ ஆல்சோ எல்லாத்துலேயுமே சேம் பாயிண்ட்ஸ் ஒரு 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸு ப்ரிப்பேர் பண்ணிங்க, எது உங்களுக்கு ஈஸியான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் சேர்த்து தான் உங்களுக்கு பிக் கொஷின் கேட்குறாங்க. அப்படின்னும் போது மோஸ்ட்லி ஒரு ரெண்டுத்துலையும் இதில் ஒரு 11 பாயிண்ட்ஸ் ஒரு 11 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி சேர்த்து ஒரு 16 பாயிண்ட்ஸ் எடுத்துங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, ஃபுல் மார்க் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 16-17 பாயிண்ட் நீங்கள் எழுதுங்க. ஸோ எல்லாத்தையுமே படிச்சிங்கன்னா கூட எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா பாயிண்ட்டும் எழுதுங்க, ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்து ஒரு பாயிண்ட்ஸ். Okay, next we will discuss as example 2.9 ஒரு sum கொடுத்திருக்காங்க. So vectors are given r vector is equal to 2i cap plus 3j cap plus 5k cap and f vector is equal to 3i cap minus 2j cap plus 4k cap. Find the resultant vector னு கேக்குறாங்க. That is tau ஓட வேல்யூ r cross f. So r cross f அப்படினும்போது நீங்க மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல எழுதிங்க. So I j cap யூனிட் வெக்டர் எழுதிட்டு first இதனோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ that is 235 வேல்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் f வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ that is 3 minus 2 4. ஸோ எழுதிட்டு நீங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, தட் இஸ் டவ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்காங்க. ஸோ I இன்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 4 12, 5 × 2 10 minus 10 ஆல்ரெடி மைனஸ் வேல்யூ இருக்கும், ப்ளஸ் தென் மைனஸ் ஜே அது இன்ட்டு இந்த வேல்யூ இந்த வேல்யூ விட்டு மீதி மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 4 8 and 5 × 3 15, then plus k into இந்த விட்டுட்டு 2 × minus 4 3 × 3 9 minus 9 k vector. ஸோ இதை நீங்கள் ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 22i vector வரும், ப்ளஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 7j ப்ளஸ் 4 minus 4 minus 9 that is 13k vector அப்படின்னு வரும். ஸோ டவ் வேல்யூ எப்பயுமே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்பனன்ட் வெக்டர்ஸ். காம்பனன்ட் வெக்டரோட ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கணும்னா two vectors A vectors and B vectors are equal, then their individual components are also equal. ஸோ ரெண்டு வெக்டராக ஈக்குவலாக இருக்கும்போது இண்டிவிஜுவல் காம்பனண்ட் ஆல்சோ வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏவோட காம்பனண்ட் பியோட காம்பனண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் அண்ட் ஏஒய் இஸ் ஈக்குவல் டு பிஒய் அண்ட் ஏஇசட்ஒய் இஸ் ஈக்குவல் டு பிஎஸ்எடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபோர்ஸு, இன்னொன்று வந்து மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. கம்பேர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வெக்டர்ஸ் ஈக்குவேஷன். இஸ் m is a பாசிட்டிவ் நம்பர் அப்படின்போது f is equal to mass into acceleration, p is வேல்யூ கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் கிளாஸில் நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஒரு முறை நீங்கள் கிளாஸ் திரும்ப பார்த்துங்க, இது எல்லாமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு எக்ஸாம்பிள் சம். கம்பேர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த வெக்டர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் தட் இஸ் f1 கேப் ப்ளஸ் f2 வெக்டர் அண்ட் f3 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு f4 வெக்டர். இந்த ப்ராப்ளம் பார்த்துங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சான்ஸ் இருக்குது, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப பார்த்துங்க. நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டர்ஸ். பொசிஷன் வெக்டர்ஸ். ஸோ இட் இஸ் எ வெக்டர் விச் நோட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் த டைம் வித் ரெஸ்பெக்ட் டு த சம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஸோ ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை பேஸ் பண்ணி ஒரு பார்ட்டிகளோட டைரக்ஷன் பொசிஷன் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறது. தட் இஸ் கால்ஸ் பொசிஷன் வெக்டர். இட்ஸ் பொசிஷன் வெக்டர் நம்ம என்ன இதில் மெஷர் பண்ணோம்னா ஆர் வெக்டர் அப்படின்றத பாயிண்டில் வந்து மெஷர் பண்ணணும் ஆஃப் த பார்ட்டிகல் அட் ஏ பாயிண்ட் பி இஸ் கிவன் பை. ஸோ ஆர் வெக்டர் கொடுக்கும்போது தட் பொசிஷன் இதுதான் வந்து ஒரு பார்ட்டிகல் எடுத்துட்டோம்னா இதோட பொசிஷன் வெக்டர் மென்ஷன் பண்ணும்போது தட் இஸ் இதுதான் பொசிஷன் வெக்டர். தட் இஸ் என்னென்ன எடுத்துட்டோம்னா எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன். ஸோ அதனோட பொசிஷன் வெக்டர் 3 வெக்டர் சேர்த்து வரும். தட் இஸ் எக்ஸ், ஒய், இசட் அப்படின்றது. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. டிட்டர்மின் த பொசிஷன் வெக்டர் ஃபார் த ஃபாலோயிங் பார்ட்டிகல்ஸ். Determine the position vector for the following particles which are located in the point PQRS. ஸோ கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க. இதை எந்தெந்த பிளேஸில் இருக்குது மார்க் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். இது ஆல்ரெடி நான் கிளாஸில் எடுத்துருப்பேன். ஸோ அதை ஒரு டைம்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணி போட்டு பாருங்கள். இதை ஒரு தடவை செம்ம போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, இதையும் போட்டு பாருங்கள், இந்த சமயம் போட்டு பாருங்கள். இது ரெண்டு ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்.
ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம ரிவிஷன் கிளாஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நெக்ஸ்ட் ரிவிஷனில் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கணும் அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே திரும்ப நீங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். இதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் வருது, புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் வருது அப்படின்றத பாருங்கள். அந்த கொஷின்ஸ் எல்லாமே இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி என்னென்ன ஷார்ட் ஆன்சர் வருது, 3 மார்க்ஸ் எழுதலாம் அப்படின்றத நீங்களாக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ரிவிஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.